சுப்பிரமணியபுரம் என்ற கிராமத்தில் முருகன் மற்றும் குமரன் என்ற இரு சகோதரர்கள் வாழ்ந்தார்கள். முருகன் பெரியவர், மிகவும் புத்திசாலி, ஆனால் சுயநலம் மிகுந்தவன். அவரது மனைவி லதா ஒரு பணக்கார வீட்டு மகள், பெருமையும் அகங்காரமும் நிறைந்தவள். இரண்டாவது சகோதரர் குமரன் அன்பும் நல்ல மனசும் கொண்ட ஒரு சாதாரண விவசாயி. அவரது மனைவி மீனா ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் சாந்தமாய் வாழ்ந்தவள். தந்தை இறந்த பின் பெரியவன் முருகன் தம்பி குமரனுக்கு சிறிய வீடு, சின்ன நிலம் மட்டும் கொடுத்தான். குமரன் அந்த நிலத்தில் உழைத்து தன் மனைவியுடன் எளிமையாக வாழ்ந்தான். அவன் சில நேரங்களில் ஏழைகளுக்கும் உதவி செய்தான். முருகனின் மனைவி லதா எப்போதும் குமரனின் மனைவியை தாழ்த்தி பேசுவாள். அந்த மீனா மாதிரி ஏழை பெண் நம்ம மாதிரி வீட்ல இருந்தா பத்தாது என்று. ஆனா மீனா எப்போதும் அமைதியாக இருந்தாள். ஒரு இரவு மழை பெய்து கொண்டிருந்தது. அப்பொழுது ஒரு சந்நியாசி முருகனின் வீட்டின் வாசல் தட்டினான். சந்நியாசி, மகனே, நான் ராமேஸ்வரம் பக்கம் பயணம் போகிறேன். தயவு செய்து கொஞ்சம் உணவு, ஒரு இடம் கொடுங்கள். இரவு தங்கிவிட்டு காலை போய்விடுகிறேன். முருகன், இரவு நேரத்துல வந்து தொல்ல தரீங்க. உணவு கொடுத்தா கடவுள் காப்பாற்றுவாரா இல்லனா காப்பாத்த மாட்டாரா? போங்க சாமி, அங்க ஒரு குடிசை இருக்கே, அங்க போங்க. அப்படி சொல்லி கதவ அடிச்சான். அதே சந்நியாசி குமரனின் வீட்டுக்கு போனான். குமரன் உடனே கதவு திறந்து, ஐயோ சாமி, மழை நேரம்னு தெரியாமா, உடனே உள்ளே வாங்க சாமி என்றான். மீனாவும் ஓடி வந்து, சாமி, நம்ம வீட்டுக்கு வர்றது நம்ம பாக்கியம். சிறிது நேரம் பொறுங்க சாமி, கொஞ்சம் வேக வைத்த சாதம் இல்ல, நான் உடனே சப்பாத்தி, காய்கறி குழம்பு செய்து தருகிறேன் என்றாள். அந்த சந்நியாசி மகிழ்ந்தான். அவன் சாப்பிட்டான். குமரனும் மீனாவும் அவனுக்கு பாய் வெறித்து தங்க வைத்தார்கள். காலை பொழுதில் சந்நியாசி புன்னகையுடன், மகனே, நீங்களும் உங்க மனைவியும் நல்ல இதயம் கொண்டவர்கள். நீங்கள் 3 வரம் கேளுங்கள், நான் தருகிறேன் என்றான். குமரன், சாமி, நான் பெரிய வீடு வேண்டும். யாரேனும் விருந்தினராக வந்தால் வசதியாயிருக்கட்டும். மேலும் பணம் வேண்டும். நான் எவருக்கும் வேண்டுமானால் உதவி செய்யட்டும். மீனா, எனக்கு ஒன்றே வேண்டாம் சாமி. என்னிடம் வருபவரை இல்லைன்னு சொல்லாத மனநிலை இருக்கட்டும். குமரன், 3வது வரம், எப்போதும் நல்ல மனசு கொண்டே இருக்கணும். சந்நியாசி ஓம் தத் சத் என்று ஆசிர்வதித்து மறைந்தான். காலை எழுந்த முருகன் ஆச்சரியப்பட்டான். குமரனின் குடிசை இடத்தில் பெரிய பங்களா, கார்கள், தோட்டம் எல்லாம். அவன் மனைவியோ, அது நம்மதா இருக்கணும், போய் அந்த சந்நியாசிய தேடி வாங்க என்றாள். முருகன் குதிரையில் ஏறி காடுத்துள் சென்றான். அங்கு சந்நியாசி நடந்து கொண்டிருந்தார். முருகன், சாமி, மன்னிக்கணும், நேத்து தவறு நடந்துச்சு. ஒரு வாய்ப்பு கொடுங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க. சந்நியாசி, மகனே, நான் ஏற்கனவே ஆசீர்வாதம் கொடுத்து விட்டேன். ஆனால் பரவாயில்லை, 3 வரம் கேள். முருகன் மகிழ்ச்சியில் குதித்து, 3 வரம் எனக்கு தாருங்கள் என்றான். அவன் குதிரையில் வீடு திரும்பி மனதில் நினைத்தான், இந்த குதிரை வேகமா ஓடுது, இப்படி ஓடினா உயிரே போயிடும். அப்படி சிந்தித்தவுடனே குதிரை விழுந்து இறந்தது. முருகன் அதிர்ச்சியடைந்து, ஐயோ, நான் நினைத்தது நடக்குது என்றான். பிறகு குதிரையின் தோலை எடுத்து, இதை லதாவுக்கு தலையில வைத்திருந்தா தெரியும் துன்பம் என்னன்னு. அப்படி சொன்னவுடனே அவன் தலையில் இருந்த தோல் மறைந்தது. வீட்டுக்கு போய் பார்த்தான். அவன் மனைவியின் தலையில் அந்த தோல் ஒட்டிக்கிட்டது. அவள் கத்தி, இது என்ன, எடுத்துடுங்க. முருகன் 3வது வரத்தையும் வீணாக்கி, இது எல்லாம் போகட்டும், நம்ம வீடு மாய்ந்தா கூட பரவாயில்லை. அப்படி சொன்னவுடனே வீடும் நிலமும் மாய்ந்தது. இருவரும் சாலையோரத்தில் விழுந்தார்கள். அப்பொழுது குமரன், மீனா வந்து, அண்ணா, அக்கா, கவலைப்படாதீங்க, நம்ம வீட்டுக்குள் வாங்க என்றார்கள். அந்த நாள் முதல் முருகனும் லதாவும் தங்கள் பிழையை உணர்ந்தார்கள். அவர்கள் பிறருக்கு உதவத் தொடங்கினார். மொழி: அன்பும் கருணையும் இருந்தா வாழ்க்கை செல்வம் தானாக வரும். சுயநலம் இருந்தா வரம் கூட நாசமாகும்.